ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்களின் படிப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. இந்த ஆண்டு தேர்ச்சி வீதம் குறைவாகும் வாய்ப்பு உள்ளது. எனவே மாவட்ட கல்வித்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கல்வி ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காசா மீது இஸ்ரேல் ராணுவ படையினர் நடத்தும் தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தி கோவையில் ஜமா-அத்தே இஸ்லாமிய அமைப்பு போராட்டம் நடத்தியது. கோவை தமிழ்நாடு ஓட்டல் முன்பாக நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெட்ரோலிய பொருட்களின் வளங்களை கொள்ளையடிக்கவே இந்த தாக்குதல் நடைபெறுவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். ஆன்லைன் மோசடி தொடர்பாக நெல்லையைச் சேர்ந்த சண்முக கணேசன் என்பவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பிரபாகரன் என்பவர் தம்மிடம் 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். ஒசூரில் தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குழந்தையின் உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழக அரசு வழங்கிய இலவச பாடப்புத்தகம், இலவச சீருடைகளை வழங்காமல் காலம் தாழ்த்துவதாக திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மீது புகார் எழுந்துள்ளது. பாட புத்தகங்களை வழங்க கல்வி அதிகாரி பணம் கேட்பதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். படிப்பதற்கு ஏதுவாக உடனடியாக புத்தகங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரத்தை அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அதனை பிடிக்கும் பணியை வனத்துறை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பது கூண்டு 1 மற்றும் 3 அருகில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகி உள்ளதால் அப்பகுதியில் தேடுதல் பணியை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெங்கட் நகர் துணை மின் நிலையம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முறையாக மின் விநியோகம் செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதி காமாட்சி ஆலயத்தில் ஆடி மாத சிறப்பு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. உற்சவர் அம்பாள் ஆலயத்தின் உட்புறம் அமைந்துள்ள மண்டபத்தில் எழுந்தருளி ஊஞ்சல் சேவையில் அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.